ஜிவி. உங்களை பற்றி ஜிவி டிடி கதையாக விட்டாங்க. நீங்கள் 6 வயசுல கிட்டார் வாசிச்சிங்க. நமக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. ஜிவி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது நிஜமாகவே ஒரு பிளெஸ்ஸிங் தான். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணணும்னு நான் ஜிவிட்ட சொன்னப்போ அவர் அந்த கதையை கேட்டுட்டு இல்லை நான் ரீல் பேஸ்டாக சாங்ஸ் இந்த படத்துக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தார். ஏன்னா இப்போ எல்லாமே ரீல் பேஸ்ட் சாங்ஸ் ஆகிடுச்சு. அந்த 30 செகண்ட் அந்த 15 செகண்ட் உங்கள் அட்டென்ஷனை பிடிக்கணும். ஆனால் அவர் இல்லை, இன்றைக்கி இந்த பாட்டெல்லாம் வந்து இப்போ இந்த படத்தில் வர பாடல்கள்லாம் வந்து இன்றைக்கி உடனே ஒரு யூடியூப் வியூஸாவோ இல்லை ரீல்ஸாவோ ஹிட் ஆகிற பாடல்கள் நான் பண்ண மாட்டேன். படம் வந்தோடனே நின்று பேசுகிற மெலடிஸாக தான் நான் இந்த படத்துக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதுதான் இந்த படத்துக்கு ட்ரூத்ஃபுல்லாகவும் ஆனஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி தான் பண்ணணும். ஒரு மண் சார்ந்த படமாக, ஒரு கிராமத்து படமாக, நம்ம ஊரோட கலாச்சாரத்தை பேசுகிற ஒரு படங்கள் வரதே ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி ஒரு படம் வரும்போது அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிவி சொன்னார். அதுக்கு நிறையா கட்ஸ் வேணும். ஏன்னா ட்ரெண்டுக்காக நான் சாங் பண்ணுறது வந்து பண்ணலாம், எல்லோரும் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, என் பாட்டு பொறுமையாக ஹிட் ஆனால் கூட ஓகேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து ஒரு செக்யூரான மியூசிக் டைரக்டராலையும் மெலடியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட இருந்து தான் அது வர முடியும். ஏன்னா மியூசிக்கில் நிறைய விஷயங்கள் நம்ம மாறிப்போச்சு. இப்போது முன்னாடிலாம் 35 ரூபா 45 ரூபா கொடுத்து ஒரு கேசட்டை வாங்கணும் அப்படின்னா அந்த காசை கொடுத்து அதை வாங்கியிருப்போம். அதில் 6 பாட்டு இருக்கும். நமக்கு பிடிக்குதோ இல்லை எல்லாத்தையும் ஒரு 4-5 வாட்டி கேட்டு பார்ப்போம். ஐயோ 35 ரூபா கொடுத்துட்டோமே, 45 ரூபா கொடுத்துருவோமே அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு 4-5 வாட்டி கேட்டு பார்ப்போம். ஆனால் இப்போ இல்லை. ஏன்னா நம்ம உள்ளங்கையிலே கோடிக்கணக்கில் பாட்டு இருக்குது. ஒரு பாட்டுக்கு 10 செகண்ட் தான் டைம். நல்லா இல்லைனா அடுத்த பாட்டு, நல்லா இல்லைனா அடுத்த பாட்டு, நல்லா இல்லைனா அடுத்த பாட்டு, அவ்வளோதான். அந்த டைமுக்குள்ளே ஒரு பாட்டை பிடிக்க வைக்கணும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இன்னும் ஹெல்தியான மியூசிக் வரணும், இன்னும் ஹெல்தியான ஒரு மியூசிக் குவாலிட்டி வரணும், இன்னும் மெலடிஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் மியூசிக் டைரக்டர்லாம் இருக்கீங்க, சாய் அபியன்கர் நீங்களாம் இருக்கீங்க. ஒரு ஜெனரேஷனோட மியூசிக் டேஸ்ட்டை செட் பண்ணுற கடமை உங்ககிட்ட இருக்குது. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு இன்னும் ஸ்ட்ராங்கான மெலடிஸ்லாம் நீங்கள் அடுத்த ஜெனரேஷன் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். யூ ஆர் டூயிங் வெரி வெல். வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஜிவி. தேங்க்யூ ஃபார் பீயிங் அ ஃப்ரெண்ட், being the music director of our film and for everything, all the good times. Thank you so much.